8வது நாள் அவங்க ஸ்டாண்ட் அவங்க கையில் வச்சுருந்தாங்க. அதே இப்போ எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், கட்டிலெல்லாம் அந்த சைடு நகர்த்தி விட்டு இதை ட்ரில்லிங் போட்டனால ஃபுல்லாக செவுறு தூசி ஈசி எல்லாம் கட்டில் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. ரூமே நாஸ்தி ஆயிடுச்சுங்க பாருங்கள். கட்டில் அந்த மூலையில் அவங்க பாப்பா உடனே ஏசியை போட்டு அதை செக் பண்ணி அதை பார்க்கணும். கிளம்புமா, நான் ரூமை சுத்தம் பண்ணிக்கிறேன்ட்டு பிள்ளைகளை வெளியே அனுப்பிட்டு ஃபுல்லாக ரூமை க்ளீன் பண்ணுறதா என்னோடய வேலை. பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டு ஃபுல்லாக தூசி ஈஸியெல்லாம் தொடச்சி கழுவி மாப் போட்டு நல்லா வீடை நீட்டாக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஏசியை போட்டு நல்லா தூங்குங்கன்னு விட்டாச்சு பிள்ளைங்களுக்கு. ஸோ அவங்க மாட்டிட்டு அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரூம் க்ளீன் பண்ணி முடிக்க எனக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணி ஆகிப்போச்சு. அவங்க வந்தாங்க, 1 மணி நேரத்தில் ட்ரில்லிங் மிஷினை போட்டாங்க. வீடே குப்பையானாலும் பரவாயில்லன்னு அவங்க வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. அடுத்து க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு 3 மணி நேரம் ஆகிட்டு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு நான் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிச்சுன்னா